கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கு இல்லையே. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எனக்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கு இல்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே, இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டே, இனி வரும் பலன் மேல் நோக்கமானே. அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டோ, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டோ, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த நாள்லையும் கூட நாங்கள் எல்லாரும் தேவனை துதிக்க ஆண்டவர் பாராட்டினீங்களே, உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருந்து நம்ம ஒரு வேதப்பதியை படிக்க போகிறோம். 73 சங்கீதம் 28வது வசனம். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது அநேக மனிதர்களிடத்தில் அநேக காரியங்களில் நம்ம ரொம்ப நெருங்கி போய் அண்டி கொண்டு வாழ்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, சில மனுஷர்களிடத்தில் போய் நம்ம ரொம்ப அண்டி பழகி, நெருக்கமாக பழகி, ஆரம்பத்திலேருந்து அன்பையெல்லாம் இழந்து அவங்களால எவ்வளோ தூரம் நம்ம சந்தோஷப்பட்டோமோ அதற்கெல்லாம் பல மடங்கு வேதனையும் துக்கத்தை அனுபவிக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கலாம். இந்த பூமியில் வாழும்போது எல்லா மனுஷர்களும் குறை உள்ளவர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். யாரிடத்தில் நம்ம ரொம்ப நெருங்கி பழகினாலும் அவங்களிடத்திலிருந்து நமக்கு எப்போ வேண்டுமானாலும் சில பிரச்சனைகள், சில வேதனையான கசப்பான அனுபவங்கள் வரலாம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களில் அறிந்திருக்கணும். எவ்வளோ தூரம் அண்டி நெருங்கி போனாலும், எந்த விதத்திலும் பாதிப்பில்லாமல், எவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்தாலும் பாதிப்பில்லாத ஒரு காரியம் எங்கன்னா அது ஆண்டவருடைய சமூகம். அருமையானவர்களே, சங்கீதம் 2:12 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ தேவனை அண்டிக் கொண்டால் நம்ம எல்லாருமே பாக்கியவான்களாக மாறிவிடுவோம். உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவரை அண்டிக் கொள்வது
ஒரு பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். இன்னைக்கு நீங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள அந்த உறவு எப்படி இருக்குது? ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி சஞ்சரிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் போய் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறீங்களா? உங்கள் வேதனைகளெல்லாம் நீங்கள் மனுஷங்கிட்ட சொல்கிறீங்களா, கர்த்தர்கிட்ட சொல்கிறீங்களா? எந்த சூழ்நிலை நீங்கள் போய் நெருங்கி போய் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் மனவிட்டு சொன்னாலும் அதை யாருக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் உங்களை நல்லா புரிந்து கொண்டு நடத்துகிறவர் நம்முடைய தேவன். நீதிமொழிகள் 30:5 சொல்லுகிறது, தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனை யாரெல்லாம் நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் எப்போவுமே கேடகமாக இருப்பார். உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீய சக்திகள் வந்தாலும், உங்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தாலும், எல்லா முயற்சிகளும் படுதோல்வி அடைஞ்சு நீங்கள் தேவனால் காக்கப்படுவீர்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அதற்காக தருவீங்களா? செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. உம்மை அண்டிக் கொள்ளுவதே எனக்கு நலம். உம்மை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்தில் நாங்கள் தேவனை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக வைத்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.